அனைவருக்கும் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு ஒரு பெற்றவங்களோட ரொம்ப கவலை, என் பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம். படிக்க வைக்கணும்னா ஜாதக நோட்டு எடுத்துடுறாங்க. சிலருக்கு 10ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி வலுவா இருந்தா அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல செட் ஆயிரும். நான் இந்த தொழில் செய்யலாம், இது படிக்கணும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் ஆகிட்டு வரும். இந்த 10ஆம் அதிபதி லக்னாதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கை இருக்கும்போது அவங்களால ஒரு தொழிலை மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவ்வளவு குழப்பங்கள் இருக்கும். இந்த இடத்துல ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. நம்ம பார்க்கலாம். இது எப்படி சார் தொழிலை பார்க்கலாம் அப்படின்னா, தொழிலை 2 விதமா அமைக்கலாம். ஒன்று, 10ஆம் அதிபதி. உங்க 10ஆம் அதிபதி யாரு, அவர் என்ன கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு, இதை ராசி, நவாம்சம், D10 என்று சொல்லக்கூடிய தசாம்சம் 3 இடங்கள்ல பார்க்கணும். இந்த 3 இடங்கள்ல 10ஆம் அதிபதியோடு சேர்ந்த கிரகங்களை வச்சுதான் தொழிலை நிர்ணயம் செய்ய வேண்டும். சிலர் 6ஆம் அதிபதி தொழில்னு சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி அடிமை தொழில். இந்த 10ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட சேர்ந்தாலே பெரும்பாலும் அடிமை தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழிலுக்குள்ள போறாங்க. இந்த தொழில்ல சூரியன் வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க பெரும்பாலும் தலைமை பதவி, டாக்டர்ஸ், அரசியல்வாதிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடுறாங்க. சந்திரன் வலுவா இருக்கு சார் அப்படிங்கிறவங்க தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அங்கேயும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போறாங்க. அப்போ 10ஆம் அதிபதி வலுவா இருந்தா 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தொழில், லக்னாதிபதி வலுவா இருந்தா லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட தொழில். உதாரணமா சொல்றேனே, ஒரு கடக லக்னம், இந்த லக்னாதிபதி சந்திரன் போய் 3ஆம் பாவத்துல இருக்காரு. இதை நான் 3 லக்னங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டேன். 3ஆம் பாவம் தொடர்பு வர போறது ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாங்க. இது இந்த வலு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வர்க்கோத்தமம் ஆகிறது தான் அதிக வலு. சுபகிரகங்கள் அல்லது 5, 9 அதிபதிகள் 6, 8, 12 நம்பர் தவிர பாக்கி உள்ளவங்க வலுவாகும் போது மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் செஞ்சிடறாங்க. அப்போ ஒரு கல்வி அப்படின்னு வரும்போது 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்க, யாரோட சேர்ந்திருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட தொழிலை பார்க்கறது தான் நல்லது. நன்றி, வணக்கம்.